ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறதே இந்த மொபைலில் தான். புது மொபைல் என்கிட்ட தான் இருக்குது. நாங்கள் என்ன மொபைல் வாங்கியிருக்கோம், என்ன ஏது அப்படின்றத நான் டீட்டெயிலாக வீடியோவில் உங்ககிட்ட சொல்கிறேன். மொபைல் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹாப்பியாகவும் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் என்னோடய மொபைல் எவ்வளோ ஹேங் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே இருந்தாலுமே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. முதல்ல வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை என்ன ஏது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே சொல்கிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே. நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அதுக்கான கொஸ்டின் ஆன்சர் வீடியோ நான் ஒரு 2 டேஸ்க்குள்ளே நான் கொண்டு வரேன். கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடலாம். ஏன்னா நிறைய பேர் வேறு மாதிரி புரிஞ்சிருக்கீங்க. ஸோ அதனால தான் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே கிளியர் பண்ணுறேன். ஓகே, இப்போ மொபைல் என்ன மொபைல் வாங்கியிருக்கோம், என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு வீடியோவாக நாங்கள் எடுத்திருக்கோம். ஃபோன்லேயும் நான் வீடியோ எடுத்தோம் பார்த்தீங்களா, ஃபோன் வாங்கணும் பார்த்தீங்களா. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கடை ஏறி இறங்கணும். எதுக்கு என்ன ஏது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக தான் இருக்குது 20K ஆகிறதுக்கு. நீங்கள் நினச்சா மட்டும்தான் ஆகும். பார்க்கலாம் இன்றைக்கான வீடியோவில் எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்றத. அதில் தெரியும் எவ்வளோ பேர் என்ன பிடிக்கும் அப்படின்றத. ஓகே, கொஞ்சம் தச்சிட்ருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகும்போதே கோட்டமாரியம்மன் திருவிழா இல்லைங்களா, 5ஆம் தேதி ஓசூரில் இங்கே திருவிழா. அதனால் அந்த அம்மாவை கொண்டுட்டு போகும்போது எனக்கு உண்மையாகவே கொஞ்சம் வைவாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இங்கே நிறைய வாட்டி சாமி எல்லாமே எடுத்துகிட்டு போய் ஊர்வலம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க போல இருக்குது. நாங்கள் வரும்போதே வந்ததுனால கொஞ்சம் ஹாப்பியாகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே பக்கத்துலேயே ஏஆர்எஸ் சில்க்ஸ் இருக்குது. அங்கே பக்கத்துலேயே ஒரு மொபைல் ஷாப் இருந்துச்சு. அங்கேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே மொபைல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு என்ன அப்படின்னா, ரேட் செம்மையான ரேட்டு. முதல்ல போன உடனே என் ஹஸ்பண்ட் ஐஃபோனை எடுத்துகிட்டு இது நல்லா இருக்கா அப்படின்னு கம்முன்னு வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, கேமரா எப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு ஃபோனாக மெயினாக நம்மளுக்கு கேமரா தான் தேவைப்படும். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், கேமரா செம்ம வருத்துன்னு தான் சொல்லணும். அவ்வளோ கிளாரிட்டியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, நம்ம பட்ஜெட்டில் இல்லையா, அதனால் அது 60,000. இது அதுக்கு மேலே 67,000. அதுக்கப்புறம் 1 lakh அந்த மாதிரி ரேட்ஸ் எல்லாமே அதுக்கு மேலேயே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1.5 லட்சம். அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் இந்த ஃபோன் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இல்லைங்களா. எல்லாருமே ஐஃபோன் இப்போ இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கேமரா செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஆனால் ஹஸ்பண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போவே வீட்டுக்கான செலவுங்க ரொம்ப அதிகமாக ஆகிட்டுருக்கு. நம்ம மந்த்லி பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். வேண்டாம், நம்ம பட்ஜெட்லேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோன் 15 Pro Max பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசணும். என்னென்னா லோக்கல் அட்ரஸ்க்கு மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் V70 விவோ இருந்துச்சு இல்லைங்களா, அதை காமிச்சாங்க. இதில் 2 மாடலாக இருக்குது. ஒன்று 70, ஒன்று 80 என்னவோ. ஆமாம், காமிச்சிருந்தாங்க. அதோட டம்மி எல்லாமே கொடுத்துருந்தாங்க செக் பண்ணுறதுக்காக. ஆனால் கேமரா இது ஐஃபோனை விட இது செம்ம கேமராங்க. உண்மையாகவே ரொம்ப கிளியராக இருந்துச்சு. அதோட ரேட்டை கேட்டதுமே எனக்கு தலையே சுற்றிட்டுச்சு. என்ன அப்படின்னா 53,000 என்னவோ சம்திங் சொன்னாங்க. அதுக்கு ஐஃபோனே வாங்கியிருக்கலாம் இன்னொரு 8,000 கொடுத்தா அப்படின்ட்டு, 7,000 கொடுத்தா. அது கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கே தானே இருந்தேன், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் ஒடிசா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணும், ஸோ அதனால் பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைக்கா ஆகாது, இல்லைன்னா வேறு யாராவது கூட்டுவாங்க அப்படின்னு. வேறு யாரையும் கூட்டிகிட்டு வரவும் முடியாது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் அந்த மொபைல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மந்த்லி பே பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், கேமரா எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேக் கேமராவும் சரி, ஃப்ரண்ட் கேமராவும் சரி சூப்பராக இருந்துச்சு. அது லைனாக அங்கே மொபைல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க, என்னென்ன மொபைல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
கேலக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல். அதுலேயும் கேமரா வந்து செம்மையாக இருந்துச்சு. நான் வந்து ஃபுல்லாக மொபைலை வந்து நோண்டிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அதிகமாக வந்து இந்த கேமரா, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜு, இந்த பேட்ரி சார்ஜ் அதெல்லாமே என்ன ஏதுன்னு நம்மளுக்கு அந்தளவுக்கு எல்லாமே தெரியாது. ஆனால் இது வந்து பெருசாக இருந்துச்சு. அதோட ரேட்டை பார்த்துட்டு நான் கம்முன்னு ஆகிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே அது வேறு என் ஹஸ்பண்டுக்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் ரேட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா போதும்பா அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா நாங்கள் 2 பேரும் எப்படி வந்து பார்த்தோம். அது செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ஃபோன்ஸ் எல்லாமே. ஆனால் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த கடையில் வாங்கலை. ஏன்னா அவங்க வந்து ஐஃபோன் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இன்னொரு ஃபோனுமே வந்து எங்களுக்கு 52,000 பே பண்ணி வாங்குகிற அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை. அதனால் வந்து நான் வந்து வாங்கலை. அதுக்கப்புறம் வேறு கடைக்கு போய் தான் வந்து வாங்கினோம். அதே சேம் விவோ, ஆனால் 60. இது வந்து நான் வாங்கியிருக்கிறது வந்து 51 அந்த மாதிரி எல்லாம் வாங்கியிருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஃப்ரண்ட் கேமரா மட்டும்தான். அதுலேயுமே வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து ஃபாஸ்ட் மூவிங், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து இருந்துச்சு. இது வந்து Y60. அது பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எவ்வளோ ரேட் சொன்னாங்க தெரியுமா? தலையே சுற்றிருச்சு. 50. அங்கே வந்து 53, இங்கே வந்து அதான் அந்த 50-40க்கு மேலே தான் இருக்குமே ஒழிய அதை விட கம்மியாகவே இல்லை. அன்பாக்ஸ் வந்து நான் என் ஹஸ்பண்டை பண்ண சொன்னேன், என்னால் பண்ண முடியாது எதையும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அது வேறு வீடியோ வேறு எடுத்து வச்சுட்டு இருந்தார். நான் வேறு 25 இந்த ஃபோனோட ரேட் வந்து 25,000 வந்து எங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா 25,500 அப்படின்னு சொன்னாங்க. அந்த 500க்கு வந்து ஒன்று நீங்கள் வந்து இது ஹெட்ஃபோனு, இல்லைன்னா பவர் பேங்க்கு, இல்லைன்னா ஹேர் ட்ரையர் வந்து கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு அதில் வேணாம், அமௌண்ட்டில் கம்மி பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா 2,000 வந்து எனக்கு கம்மியாக இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி நாங்கள் வந்து இது பண்ணோம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஐஃபோனு எப்போ இது வாங்கிறதுக்கே தள்ளாடிட்டோம். எடு ஓப்பன் பண்ணு. இங்கே பாருங்கள், இந்த 2 கலர் தான் இருந்துச்சு. இந்த கலர் வாங்கினோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணது நான். இந்த இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இல்லைங்களா, அந்த ஃபோனை அப்படியே எடுங்க. புது மொபைல்ன்றதுனால இப்படி இருக்குது. ஆன் பண்ணு. இங்கே பாருங்கள் பேக் கேமரா, பேக்கில் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? இதில் வந்து கவரும் கொடுத்துருக்காங்க. இருங்க போடாதீங்க, சிம் மாற்றணும்ல. இதை பாருங்கள், இது வயர் எடுங்க. 7000 பேட்டரி நம்மக்கிட்ட இருந்துச்சு பழைய அது பேட்டரி. 5000 இது 7000. அது வந்து 5000. இது 7000. சீக்கிரமாக எழுந்துருமா? சீக்கிரமாக சார்ஜர் போடுமா? சீக்கிரம் சார்ஜர் போடணும். சார்ஜர் கல்லி ஆயிடுச்சு 2 நாள் 3 நாள். பாரா 2 நாள் 3 நாள் வந்து பேட்ரி வந்து நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பின் அந்த இது இந்தாங்க சிம்மை வந்து மாற்றி இது பண்ணுறதுக்கு. இங்கடா இது இந்த மாதிரி வந்திருக்க பாருங்களேன். டக்கு டக்கு டக்குன்னு ஏறிக்கிட்டே இருக்கும் சார்ஜரு. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதோட ரேட்டை பற்றி எதுவுமே நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கல. இதோட ரேட் வந்து 25,000. அவங்க வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க. 25,500 நம்ம கட்டியிருந்தோம் அப்படின்னா ஹேர் கூலர் இல்லைன்னா ப்ளூடூத் அந்த மாதிரி வரும்னா எங்களுக்கு அது வேண்டாம். எங்களுக்கு வந்து மொபைல்லே எங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருங்க, கம்மி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கு 500 மட்டும்தான் கம்மி பண்ணாங்க. அரை மணி நேரம் அவங்கக்கிட்ட கம்மி பண்ணுங்கன்னு அந்த 500 தவிர வேறு எதுவுமே கம்மியே பண்ணல. சரி இதுக்கு மேலேயும் ரொம்ப இது பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நானும் கம்மினாயிட்டேன். பாருங்க இதோட நேம் வந்து விவோ Y51. சார்ஜர் ஆகும்போது லைட் வருது தானே, சூப்பர் நல்லாயிருக்கு. ஃபிங்கர் ஃபிட்டு இது சைடில் இருக்கா?
முதல்ல எவ்வளோ இருந்துச்சு 4 ஆகிட்டுருக்கு. சார்ஜர் சீக்கிரமாயிட்டு தானே. 7000 பேட்டரி பவர் தார 5000. இங்கே பாருங்களேன், இப்போ நீங்களே பாருங்களேன், 44 இருந்தது நம்ம ஆன் பண்ணும்போது. இல்லை 44 இருந்துச்சு. ஆன் பண்ணுங்க, இங்கே பாருங்க 48 ஆயிடுச்சு. பாருங்க 49 ஆயிடுச்சு அதுக்குள்ளே. பார்த்தியா? அப்போ இது வந்து 5 மினிட்ஸ் வச்சாவே சார்ஜர் ஆகிடும் தானே. எவ்வளோ நேரம் நிற்கிதுன்ட்டு இது ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது ஃபாஸ்ட்டா? இது சீக்கிரமாக ஆகிட்டுருக்குங்க. என்னோட மொபைலில் சீக்கிரமாக காலி ஆகிட்டுருச்சு. ஏன்னா நான் வந்து மிஷினில் உட்காடுறேன் 1 hour அப்படின்னா எனக்கு வந்து 50% ஆகிடும் 1 hourலேயே. நான் சாங்ஸ் ஏதாவது கேட்டேன் அப்படின்னா. இது பார்க்கலாம் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ஓகே, நாங்கள் ஃபோனை கொண்டுட்டு வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்போ சிம் ஓப்பன் இப்போ வந்து சிம் போட்டுட்டு அதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அவர் வந்து என்னோடய மொபைலில் எடுத்துக்கிறேன், நீ இதுக்கு வந்து கேமராவும் கொஞ்சம் நல்லா இருக்குது, நீ வந்து யூடியூப்க்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி கொஞ்ச நாள் அவங்க வச்சு யூஸ் பண்ணுங்க அப்படின்னா, இல்லை கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போனேன்னா உடஞ்சிரும். நான் வந்து இப்போ தான் வந்து நல்லா இருக்கிற மொபைல் வாங்கியிருக்கேன். நான் வீட்டில் வரும்போது நான் வீட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன், கம்பெனிக்கு போகும்போது நான் இந்த மொபைல் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா உடஞ்சிரும். இப்போ இந்த மொபைல் ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க. நான் அந்த மொபைலுக்கு மாற்றிட்டு நான் இந்த மொபைலை உங்ககிட்ட காமிக்கிறேன், இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த டப்பா? அது ஓகே, இப்போ வந்து மாற்ற போகிறோம். மாற்றிட்டு செட்டிங்ஸ் எல்லாமே மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் ஃபோன் எப்படி இருக்குது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோடய சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட வந்து நான் வந்து வாங்கினேன் ஞாயிற்றுக்கிழமை வந்து வாங்கினது ஒரு 40 அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கு மறுநாள் நான் யூஸ் பண்ணி நைட்டு வரைக்குமே நான் வந்து அந்த ஃபோனை வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன். நைட்டு வந்து தான் சார்ஜரை போனேன். அப்போது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை, இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, எனக்கு திங்கட்கிழமை நைட்டு தான் நான் சார்ஜர் போட்டேன். அப்போ வந்து 2 நாள் வந்து அது சார்ஜர் வந்து வந்திருக்கு. என் ஃபோனில் பழைய ஃபோனில் வந்து ஒரு கண்டினியூஸாக நான் வந்து 1 hour நான் வந்து கேட்குறேன் அப்படின்னா எனக்கு 50% 60% மேக்ஸிமம் ஆகிடும். நான் அதனாலேயே பிரைட்னஸ் கம்மியாக வச்சு இது பண்ணுவேன். ஆனால் இதில் பிரைட்னஸுமே வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா பேட்ரி. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் அதுவே பேக் கேமரா அப்படின்னா சூப்பராக இருக்குது. நான் இப்போ வந்து பேக் கேமராவில் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குது வியூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ரியலிஸ்டிக்காக இருக்குது. இங்கே பாருங்கள், பேக் கேமரா வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா எந்த ஒரு ஷேக்குமே ஆகாது, ப்ளர் ஆகாது, மெயின் விஷயமே ப்ளர் ஆகாது. செம்மையாக இருக்குது. எல்லாத்தையுமே வந்து ஜூம் கூட பண்ணலாம். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? ஜூம் பண்ணால் எந்த அளவுக்கு வருது பார்த்தீங்களா? பேக் கேமரா நல்லாயிருக்கா ஃப்ரண்ட் கேமரா நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். மேபி எனக்கு இதில் பார்க்குறதுனால அப்படி தெரியல, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. பை பாய் எல்லாருக்கும்.